Hello students, once again I welcome you all to this online classroom, and today before we are going to begin this session, there is a clarification. Communicative English is for part 2. இது பார்ட் 2 இங்கிலீஷ் எல்லா ஃபஸ்ட் இயருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. பார்ட் 2 இங்கிலீஷ் லாஸ்ட் கிளாஸில் இது வந்து செப்பரேட் பேப்பர்னு சொல்லியிருந்தேன், அப்படி கிடையாது. இது வந்து பார்ட் 2 இங்கிலீஷ் ஃபார் ஆல் தி ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் செமஸ்டர். ஓகேவா? ரைட். எஸ்டர்டே வி டிஸ்கஸ்ட் அபவுட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். நேற்று பார்த்தோம் இல்லையா, ஹவு டு இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், அது வந்து நேற்று பார்த்தோம். நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, நம்மளுடைய நேம், நம்மளுடைய ஹோம் டவுன், நம்மளுடைய ஹாபீஸ், நம்மளுடைய சிபிலிங்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், இதை பற்றிலாம் எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பீக்கிங் அபவுட் அதர்ஸ். ஸ்பீக்கிங் அபவுட் அதர்ஸ் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு சப்டைட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இன்ட்ரடியூசிங் அதர்ஸ். நேற்று நம்ம எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்டை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அல்லது மற்றவங்களை இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ இன்னைக்கு பார்ப்போம். ஓகேவா? ரைட். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கு, டெக்ஸ்ட் பாருங்களேன். டெக்ஸ்ட் எல்லாருமே கொடுத்துருக்குறோம், அதாவது பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறோம். எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா என்னது, உங்களுடைய சிஸ்டத்துலேயோ இல்லை மொபைலில் கூட அதை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கவனிக்கலாம். டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் இதை கவனிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. Introducing others. While introducing a friend or a classmate, include the person's name in full. Avoid nicknames or short names that you address them with. அதாவது, while introducing a friend or a classmate, include the person's name in full. உங்களுடைய கிளாஸ்மேட்டையோ அல்லது உங்களுடைய நண்பர்களையோ இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறப்ப அவங்களுடைய முழு பெயரை கூறி அறிமுகப்படுத்த வேண்டும். சரி, அதுக்கப்புறம் அவர்களுடைய நிக்நேம், செல்ல பெயர் அல்லது பட்ட பெயர் சொல்லுவாங்க இல்லையா, அதை சொல்லி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. அல்லது அவங்க பேரையே சுருக்கி கூப்பிடுவாங்க இல்லையா, அதை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. அவங்களுடைய ஃபுல் நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுதான் என்னது, ஒரு ஃபார்மல் வே ஆஃப் இன்ட்ரடியூசிங் அதர்ஸ். State some nice things about the person. ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்கள பற்றின ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சேர்த்து சொல்லணும். என்னது, இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவர் கம்ப்யூட்டர்லாம் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும் இவருக்கு, இவர் என்னோட ஃப்ரெண்டு, இவர் கிராமரில் ரொம்ப நல்லா அதை தெரிஞ்சு வச்சுருப்பாப்புல, கிராமரில் ஏதாவது டவுட்னு இவர்கிட்ட தான் கேட்போம். இவருடைய ஃப்ரெண்டு, இவங்க தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. இது மாதிரி நீங்கள் யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அவங்கள பற்றி ஏதாவது ஒரு சில நல்ல விஷயங்களை சேர்த்து சொல்லணும். அதை விட முக்கியமானது, பட் நெவர் ஸ்பீக் அபவுட் தயர் பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அவங்க பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நுழைஞ்சு அதில் பிடிச்சது பிடிக்காது இதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. அகைன், டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட், இன்க்ளூட் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன். தேவையான தகவல்களை மட்டும் அவங்கள பற்றி சொன்னால் போதும், அதோடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், while introducing a classmate or friend, good morning, meet my friend. அப்படி இல்லாட்டி மீட் மை கிளாஸ்மேட் கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க இல்லையா, பாரு, மீட் மை ஃப்ரெண்ட் ஆர் மீட் மை கிளாஸ்மேட் கிருஷ்ணா. அல்லது உங்கள் கிளாஸ்மேட் யாரோ அவங்க பேரை சொல்லி சொல்லணும். குட் மார்னிங், மீட் மை ஃப்ரெண்ட் ரவி. குட் மார்னிங், மீட் மை ஃப்ரெண்ட் ராதா. இது மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹீ இஸ் an ace ஃபுட்பால் பிளேயர் அண்ட் ஹீ இஸ் a part of our college team. அவரை பற்றி ஏதாவது சொல்லலாம். அவர் இந்த கல்லூரியில் அல்லது என்னுடைய கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான் அப்படின்னு அவரை பற்றி சொல்லலாம். அல்லது அவர் நல்ல கிரிக்கெட் டீமில் இருக்கிறாரு, அவங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, இந்த பொண்ணு நல்லா பாடும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்க, when you need to introduce a guest at a formal gathering.
ஒருத்தவங்க தனியாக இருக்கிறப்ப ஒருத்தவங்களை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது வேற, ஒரு கூட்டத்துக்கிட்ட கேதரிங் எல்லாரும் கூடி இருக்கிற ஒரு இடத்துல ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது வேற. அது எப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பாருங்க, இங்கே சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங், இட் கிவ்ஸ் மீ இம்மன்ஸ் பிளஷர் டு இன்ட்ரடியூஸ் எம்எஸ் வள்ளி தாமோதரன். எல்லாரும் குட் மார்னிங். இவங்களை அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்க பேரு வள்ளி தாமோதரன். அவங்க யாரு அப்படிங்கிறத பின்னாடி சொல்றாங்க பாருங்க. வள்ளி தாமோதரன், த சிஇஓ ஆஃப் வள்ளி தாமோதரன், த சிஇஓ ஆஃப் ஸ்டார் அலையன்ஸ், a prestigious business amalgamation. She has been with Star Alliance for the past 15 years and held several responsibilities. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்டார் அலையன்ஸில் 15 வருஷமா இவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பல முக்கியமான உயர் பதவிகளை இவங்க வகிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்படி தான் என்னது, ஒரு கும்பலில் ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இது மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த டெக்ஸ்ட் சொல்லுங்க. வென் யூ நீட் டு இன்ட்ரடியூஸ் எ ரிசோர்ஸ் பர்சன். ரிசோர்ஸ் பர்சன்னா யார்? சீஃப் கெஸ்ட்டாக வர்றவங்க, அல்லது ஒரு ஒரு செமினாருக்கோ ஒரு கருத்தரங்குக்கோ முக்கிய அழைப்பாளராக வர்றவங்க தான் யார்? ரிசோர்ஸ் பர்சன். அது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்ப்போம் பாருங்க. குட் ஆஃப்டர்நூன், ஐ ஆம் ப்ளீஸ்ட் டு இன்ட்ரடியூஸ் ப்ரொஃபஸர் கணேஷ், ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் தியேட்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸ். மற்றவங்களை அல்லது குறிப்பிட்ட ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இப்படி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு டாஸ்க் ஒன்று ரெடி பண்ணிக்கணுங்கிறாங்க. ப்ரீ டாஸ்க் அப்படிங்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் எ ஃப்ரெண்ட் ஆர் கிளாஸ்மேட் டு அதர்ஸ் இன் த கிளாஸ். உங்களில் நீங்களே உங்கள் ஃப்ரெண்டை உங்கள் கிளாஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்க்கணும். அதுதான் டாஸ்க். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை உங்கள் கிளாஸில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இமேஜின் a guest or resource person is visiting your class and introduce him or her. நம்ம கிளாஸுக்கு யாராவது முக்கிய ஒரு விருந்தினர் வராங்க, அவங்கள நம்ம கிளாஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களை யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். அவர் உயிரோடு இருந்தவங்களாகவும் இருக்கலாம் அல்லது இறந்தவங்களாகவும் இருக்கலாம். அவங்கள நம்ம கிளாஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ரைட். Task 1. Write down a formal introductory note. Introductory note அப்படின்னா அறிமுக உரை. ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அறிமுக உரை. அதுக்கு பேர் introductory note. For a famous personality who is visiting your college for an event. This introduction will go on the brochure, notice board, with the schedule of event. You are on the editing board of a college e-magazine. Write a bio note on the contributors of articles, poems and short stories. நீங்கள் ஒரு மேகசினுக்கு எடிட்டராக இருக்கீங்க. உங்கள் மேகசினில் யார் யாரெல்லாம் என்னென்ன எழுதியிருக்கிறாங்களோ அவங்கள பற்றி சின்ன குறிப்பு எழுதணும். இது எல்லாமே என்னது, இன்ட்ரடியூசிங் அதர்ஸ். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து என்னது, இன்ட்ரடியூசிங் அதர்ஸ். நமக்கு தெரிஞ்சவங்கள கூட இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு எழுத்தாளர் இருப்பார், அவர் எங்கேயோ ஒரு நாட்டில் இருப்பார், ஆனால் அவரை நம்ம கிளாஸில் ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்படி புரியுதா? இப்போ இது மாதிரி இன்ட்ரடியூசிங் அதர்ஸுங்கிறது வேறு வேறு வடிவத்தில் வேறு வேறு வகைகளில் இருக்குது. அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட், ஓகே. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருக்கணும். இன்ட்ரடியூசிங் யுவர் செல்ஃப் அண்ட் இன்ட்ரடியூசிங் அதர்ஸ். இது ரெண்டுக்கு அப்புறம் நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ல நுழைய போகிறோம். அதுதான் என்னது, லிசனிங். listening listening for specific information. listening for specific information. உதாரணத்துக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம டிவியில் நியூஸ் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். காலையில் 6 மணிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம், 7-8 மணி வரைக்கும் கிளம்பாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கோம். எதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்? மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, லீவு சொல்லுவாங்களா, இன்னைக்கு லீவு சொல்லுவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முழு நியூஸையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் லிசனிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்.
நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வருதா அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா, அதுதான் என்னது லிசனிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, listening is a listening is a significant component of the skill set which comprises the 4 listening skills. நம்மளுடைய ஸ்கில்ஸ் 4 ஸ்கில் இருக்கு இல்லையா, 4 ஸ்கில் என்னது, லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். இட் இஸ் akin to one of the important tool in the toolkit. Listening involves paying close attention to what is being said. இன்னொரு தடவை அதை வாசிக்கிறேன் கவனிங்க. Listening involves paying close attention to what is being said. லிசனிங்கிறது என்ன அப்படின்னா, பேயிங் க்ளோஸ் அட்டென்ஷன். அட்டென்ஷன் அது கவனம். நம்மளுடைய முழு கவனத்தை செலுத்துறது எதுக்கு, டு வாட் இஸ் பீயிங் செட், என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறதுக்காக நம்மளுடைய முழு கவனத்தையும் அதில் செலுத்துறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் லிசனிங். அதுக்கு பேர் தான் லிசனிங். while hearing is an involuntary and casual activity. கேட்கறது வேற, கவனிக்கிறது வேற. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், லிசனிங் அப்படிங்கிறது என்னது. லிசனிங் அப்போ லிசன் இப்போ எல்லா கிளாஸ்லையுமே சொல்லுவாங்க ப்ரொஃபஸருங்க, டீச்சருங்க எல்லாருமே, ஏ லிசன் ஹியர், லிசன் ஹியர் அப்படிம்பாங்க. ஆல் ஆஃப் யூ லிசன், எல்லாரும் கவனி கவனி, ரைட். கேட்கறது வேற, நான் சொல்றதை கேட்குறியா அப்படிங்கிறது கேட்கறது வேற, லிசனிங்கிறது வேற. கேட்கறது ஹியரிங், கவனிக்கிறது தான் லிசனிங். ஹியரிங்கிறது இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, என்னது, கோர்ட்டில் கேஸ் ஹியரிங்க்கு வருது, இன்னைக்கு வழக்கு என்னென்னு விசாரிக்கிறாங்க அப்படின்னா அது கூட ஒரு வகையான ஹியரிங் தான். ஓகே, அது வேற. ஆனால் லிசனிங்கிறது கவனித்தல். நீங்கள் பாட்டு நடந்து போகிறீங்க, பக்கத்து வீட்டில் ஒரு டிவியில் இருந்து ஒரு பாட்டு வருது, அது சும்மா காதில் வாங்கிட்டு போகிறோம், அது ஹியரிங். ஏதோ ஒரு பாட்டு காதில் விழுது, நம்மளும் அந்த பாட்டை பாடிக்கிட்டே போகிறோம், அது வந்து என்னது, ஹியரிங். ஆனால் லிசனிங் இஸ் a voluntary and serious activity and therefore has to be planned deliberately. கவனித்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அது எந்த நோக்கத்திற்காக கவனிக்கிறோம் என்பதை பொறுத்து அமையக்கூடியது. What observation is to seeing. அப்சர்வேஷன் என்னது, அதை கவனித்து பார்த்தல். இப்போ கவனிக்கிறது கூட, ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் கண்ணை மூடி கூட கவனிக்கணும், அது லிசனிங்கில் வரும். ஓகேவா? ஆனால் பார்த்து ஒரு இடத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அப்சர்விங், அதான் அப்சர்வேஷன் தான். அது வந்து சீயிங், பார்க்கறது. லிசனிங் இஸ் டு ஹியரிங். கடைசிங்க என்ன சொல்ல வராங்கன்னா, யூ மஸ்ட் ஹேவ் ஹர்ட் த எக்ஸ்பிரஷன் அப்சர்வ், கீப் யுவர் ஐஸ் வைட் ஓப்பன். Keep your ears wide open or have sharp ears to pick up what is being said. உற்று கவனிக்கணும், துல்லியமாக கேட்கணும், அப்பதான் என்ன சொல்றாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். சரி, நல்ல லிசன் பண்ணணும், அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் பிஃபோர் லிசனிங். இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க போறாங்க, அல்லது ஒரு செமினாரில் ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து பேச போறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லிசனிங்க்கு முன்னாடி என்ன பண்ணணுங்கிறது இங்கே ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கவனிச்சு பாருங்க. திங்க் அபவுட் த டாபிக் ஆஃப் த டெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு. முதல்ல பேச போகிறவங்க எந்த தலைப்பில் பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கவனிக்கிறதுக்கு, அல்லது அவர் என்ன கருத்து சொல்ல வராருன்னு கேட்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், டாபிக் ஆஃப் த டெக்ஸ்ட், எதை பற்றி நம்ம கவனிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் யூ ஆல்ரெடி நோ அபவுட் இட், நமக்கு அதை பற்றி ஏற்கனவே என்ன தெரியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. இப்போ கொரோனான்னு சொல்லிட்டு இருக்காங்க, கொரோனாவை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம அதை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோம். கடந்த மார்ச் மாதத்துலேருந்து அது எப்படி பரவுது, என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ முன்கூட்டியே நம்ம ஒரு முன் தயாரிப்பு செஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான். ரைட். இப்போ என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ குளோபல் வார்மிங் கூட இருக்குது, அதை பற்றி என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நிறைய ஃபேக்ட்ரிஸில் இருந்தும் நிறைய தொடர்ந்து வாகனங்கள் பயன்படுத்துறதுனால இந்த பூமி இன்னும் இப்போ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது, அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு கண்டென்ட் நமக்குள்ளே இருக்கிறது. இப்போ அது சம்பந்தமாக ஒரு
செமினார் ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம முன்கூட்டி அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். வாட் குட் பாசிபிளி பி த கண்டென்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்? ஓகே. விச் வேர்ட்ஸ் கம் டு மைண்ட் தட் யூ ஆல்ரெடி நோ? விச் வேர்ட்ஸ் யூ வாண்ட் டு லுக் அப்? என்னென்ன வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகள், இந்த வார்த்தைகள்ல இந்த செமினாரில் பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பிஃபோர் லிசனிங். If you have to do a task on the listening text, check whether you have understood the task correctly. உங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா முதல்ல அந்த டாஸ்க்கை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோமான்னு பார்க்கணும். அதுவே முதல் டாஸ்க்குங்க. திங்க் அபவுட் வாட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு. எந்த மாதிரியான டெக்ஸ்ட் நம்ம இப்போ டீல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்பராமாயண கிளாஸில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா கம்பரை பற்றி முன்கூட்டியே நமக்கு ஏதாவது தெரியுமா, ஸ்கூலில் ஏதாவது படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு ட்ராமா கவனிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூலில் நமக்கு ஏற்கனவே ஒன்று இருக்கா, ஜூலியஸ் சீசர் பிளே ஒன்று இருந்துச்சு, அல்லது வேறு ஏதாவது ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி ஒன்று இருந்துச்சு, அதுலேருந்து இது நம்ம ரிலேட் பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதான் இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஃபோர் லிசனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்னது பிஃபோர் லிசனிங் அப்படின்னு. அடுத்தது வைல் லிசனிங், கவனிக்கிறப்ப என்னென்னலாம் பண்ணணும். இட் இஸ் நாட் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி சிங்கிள் வேர்டு. ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு புரிஞ்சிருக்கணுமா அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இப்போ தமிழில் பேசுனா நமக்கு எல்லா வார்த்தையுமே புரியும், அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் நாங்கள் இருக்க போகிறது. ஓகே, தமிழில் என்ன சொன்னீங்க அப்படின்னா கடந்த ஒரு 16-17 வருஷமாக நம்ம நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒரு புழக்கத்தில் இருக்கிற மொழியாக நமக்கு அது இருக்கிறதுனால நம்மளுடைய தாய்மொழி, அதனால் நம்ம எது சொன்னாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் இதை கவனிக்கிறப்ப எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியணுமோ அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சாவே அதை வச்சு நம்ம தொடர்பு படுத்திட்டே போகணும். ட்ரை டு இக்னோர் தோஸ் வேர்ட்ஸ் தட் யூ திங்க் ஆர் லெஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியாத வார்த்தைகளை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் அப்படின்னா தெரியாத வார்த்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்கிறத கவனிக்கிறத விட்டுருவீங்க. அதை கவலைப்படாமல் நீங்கள் சொல்கிற உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்ச வார்த்தைகள் இருக்கோ அதை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்கிற ஒரு கருத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் தெரியாத வார்த்தைகளை பற்றி கவலைப்படாதீங்க, தெரிஞ்ச வார்த்தைகளை மட்டுமே கனெக்ட் பண்ணி அதில் ஒரு மீனிங் கண்டுபிடிக்க, அல்லது அந்த மீனிங் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? செகண்ட், if there are two words or issues that you don't understand, use your general knowledge as well as a context to find out the meaning. உங்களுக்கு தெரியாத வார்த்தைகள் எதுவும் இருந்துச்சுன்னா யூஸ் யுவர் ஜெனரல் நாலேஜுக்கு, உங்களுடைய பொது அறிவு இருக்கு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அது எல்லாத்துக்குமே இருக்கு. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதுக்கு முன்னாடி ஹாப்பி அப்படின்னா என்னது, மகிழ்ச்சி. அன்ஹாப்பினா மகிழ்ச்சி இல்லை. இது மாதிரி புரிஞ்சுக்கணும் இல்லையா? சேடுங்கிற வார்த்தையும் அன்ஹாப்பிங்கிற வார்த்தையும் ஒன்று தான். இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் இல்லையா? இதுதான் உங்கள் ஜெனரல் நாலேஜ். இஃப் யூ ஸ்டில் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், யூஸ் எ டிக்ஷனரி டு லுக் அப் த வேர்ட்ஸ் ஆர் ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ் ஃபார் ஹெல்ப். உங்களுக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலையா, யூஸ் யுவர் டிக்ஷனரி. இது எல்லா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. டிக்ஷனரிங்கிறது இது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. டிக்ஷனரிங்கிறது ஒரு பைபிள் மாதிரி, ஒரு பகவத்கீதை மாதிரி, ஒரு குரான் மாதிரி. எல்லா யூஜி ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு பர்சனல் டிக்ஷனரி இருக்கும். பர்சனல் டிக்ஷனரினா என்னது, என்னுடைய தனிப்பட்ட டிக்ஷனரி, அதை நான் யூஸ் பண்ணுவேன் டெய்லியும். அப்படி அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் டிக்ஷனரிக்கு. ஓகே, கண்டிப்பாக டிக்ஷனரி இருந்துச்சுன்னா அந்த டிக்ஷனரியில் தெரியாத எல்லா வார்த்தையும் டிக்ஷனரியில் இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட்டை படிச்சுட்டே போனீங்கன்னா தெரியாத வார்த்தை அண்டர்லைன் பண்ணி டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சு. ஆரம்பத்தில் தமிழ் டிக்ஷனரி யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம், தமிழ் இங்கிலீஷ், அது இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு தமிழில் விளக்கம் கொடுத்துருப்பாங்க, அந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னது, இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷே யூஸ் பண்ணலாம், ஈஸியாக புரிஞ்சுக்காரு. ரைட். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னால் என்னது, ஒரு சில வார்த்தைகள் புரிஞ்ச வார்த்தைகள் மூலியமாக இதை தெரிஞ்சுக்க முயற்சி செய்யுது. இதுதான் கீவேர்ட்ஸ். பேயிங் அட்டென்ஷன் டு இன்டர்நேஷன், அது எவ்வளவு ஸ்டைலாக சொல்கிறாங்க, அது எவ்வளவு ஸ்டைலாக அதை சொல்கிறாங்க,
ஏற்ற இறக்கத்தோட, ஸ்ட்ரெஸ், வார்த்தைகளுக்கு அழுத்தம் கொடுத்து சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே என்ன பண்ணும், கேன் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹியர். ட்ரை டு திங்க் அஹெட். வாட் மைட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? வாட் மைட் த ஸ்பீக்கர் சே? விச் வேர்ட்ஸ் மைட் தே யூஸ்? இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கவனிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே போதும். தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வர்றப்ப இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு புரிந்து கொள்ள அல்லது தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். சரி, ரைட். இதெல்லாம் கவனிக்கிறப்ப, அதான் லிசன் பண்ணுறப்ப இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. சரி, ஆஃப்டர் லிசனிங் ஒரு மணி நேரம் ஒரு செமினாரை கவனித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் லிசனிங், திங்க் அபவுட் த டெக்ஸ்ட் அகைன். ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் த மெயின் பாயிண்ட்? இது ஏதோ செமினாருக்கு மட்டுமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் மட்டும் இல்லை, டெய்லியும் கிளாஸில் அதுதான் எப்படி லிசன் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். டெய்லியும் கிளாஸில் இதை நீங்கள் எப்படி கவனிப்பீங்க? கிளாஸில் கவனித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியாக அவங்க எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். என்னது? திங்க் அபவுட் த டெக்ஸ்ட் அகைன். வகுப்பில் என்ன நடத்துனாங்க அப்படிங்கிறத வீட்டுக்கு போய் திங்க் பண்ணி பார்க்கணும். ஒன்று. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் த மெயின் பாயிண்ட்? அதில் என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு உங்களையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ரிமெம்பர் த ஸ்பெகுலேஷன்ஸ் யூ மேட் பிஃபோர் யூ லிசன். டிட் யூ ப்ரிடிக்ட் ரைட்? அந்த கவனிக்கிறப்ப நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே அனுமானம் பண்ணியிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு இது கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத எப்படி பண்ணலாம்? ரிவ்யூ யுவர் நோட்ஸ். எந்த இடத்துலையுமே ஒரு லிசனிங், ஒரு கிளாஸையோ அல்லது ஒரு செமினாரையும் நீங்கள் கவனிக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் உடனே எடுத்து நீங்கள் ரைட் டவுன் பண்ணணும், எடுத்து எழுதணும். அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். ஓகே, அந்த நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறத திரும்ப எடுத்து பார்க்கணும். லிசன் அகைன் டு டிஃபிகல்ட் பேசேஜ். இதெல்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நல்லா புரியும். அப்பயும் புரியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதை என்ன பண்ண சொல்கிறாங்க, அதை திரும்பவும் கவனித்து விட்டு பார்த்து என்ன எதிர்பார்க்கும், புரியாத வார்த்தைகள், தெரியாத மீனிங், வேறு ஏதாவது. ரைட். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அடுத்தது லிசனிங் சேலஞ்சஸ். நம்ம கவனிக்கிறப்ப என்னென்னலாம் நமக்கு இதில் சேலஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை இப்போ பார்ப்போம். There are many difficulties an individual may face in understanding a talk or lecture or conversing in a second language. எல்லாருக்குமே செகண்ட் லாங்குவேஜ், இப்போ நமக்கு செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்னது? தமிழ், அவங்கவுங்க தாய்மொழி. ஓகேவா? எல்லாருக்குமே செகண்ட் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறப்ப புரிதலில் ஒரு சில சிக்கல் ஏற்பட தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்பீக்கர், த சிச்சுவேஷன் அண்ட் த லிசனர் கேன் ஆல் பி த காஸ் ஆஃப் தீஸ் டிஃபிகல்டிஸ். பேசுகிறவர் அவர்கிட்ட ஒரு சில குறைபாடு இருக்கலாம், அல்லது எல்லாம் கவனிக்கிறோம் இல்லையா, நம்மக்கிட்டே ஒரு சில வார்த்தைகள் தெரியாததுனால அந்த குறைபாடு இருக்கலாம், அல்லது அந்த சுச்சுவேஷன் இது வேணால் அதுக்கு காரணமாக இருக்கலாம். கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் த ஸ்பீக்கர் டாக்கிங் குவிக்லி. ஒரு சில பேச்சாளர்கள், ஒரு சில ப்ரொஃபஸர்கள் என்ன பண்ணுவாங்க, கடை வேகமாக பேசுவாங்க. அவங்க வேகமாக பேசிக்கிட்டு போகிறப்ப நம்மளால் தொடர்ந்து அதை கவனிக்க முடியாது. அது ஒரு தடையாக இருக்குது. ரைட். அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஒரு சில இடத்துல கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும், பக்கத்தில் ஏதாவது கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கும், ஏதாவது லாரி வந்துகிட்டு இருக்கும், அப்போ அப்படியே ஒரே சத்தமாக இருக்கும். அப்போ கவனிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். லேக் ஆஃப் விஷுவல் க்ளூஸ். சரியான விசிபிலிட்டி இருக்காது. இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ப்ரொஃபஸர் ஒருத்தர் நடத்திட்டு இருக்கிறாங்க, முன்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட் மறைச்சிட்டே உட்காந்துருக்காங்க, நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ அது ஒரு தடையை தானே ஏற்படுத்துது. த லிசனர்ஸ் லிமிட்டட் வெக்காபுலரி. இதை அண்டர்லைன் பண்ணணும் கண்டிப்பாக எல்லாரும். லிசனர்ஸ் லிமிட்டட் வெக்காபுலரி. நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா முழுமையாக நம்ம கவனிச்சாலும் புரிஞ்சிக்க முடியாது. இதுதான் என்ன சொல்றாங்க, லிசனர்ஸ் லிமிட்டட் வெக்காபுலரி. லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் த டாபிக். என்ன டாபிக்ல பேசுறாங்களோ அதை பத்தின எந்த ஒரு அறிவுமே இல்லாமல் இருக்குது. ஸ்டார்வேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸ்டார்வேஷன் அப்படின்னா பசி, பஞ்சம், பட்டினி, இதை பற்றி பேசுகிறோம். நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது.
இப்போ அதை மட்டுமே பார்த்து ஸ்டார் வேஸ்ட்னா நம்ம ஸ்டாரு வானத்தில் இருக்கிற ஸ்டாரு அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா நம்ம என்ன ஆயிடுது, அப்போ அந்த வார்த்தையை குறித்த அறிவு நமக்கு இல்லை, நம்ம வேற ஒரு தப்பான விதத்தில் அதை நினச்சிட்டு ரைட். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லேக் ஆஃப் knowledge of the topic and an inability to distinguish individual sounds. ப்ரொனன்சியேஷன்லேயே அது தவறாக புரிஞ்சுக்கிறது. யூ ஆர் கோயிங் டுடே அப்படிங்கிறது என்னது, நீங்கள் இன்னைக்கு போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதை கொஞ்சம் அழுத்தி சொன்னாங்கன்னா வேற என்ன, யூ ஆர் கோயிங் டு டை என்ன ஆயிடுச்சு, யூ ஆர் கோயிங் டு டைன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த ப்ரொனன்சியேஷனில் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது students should listen and be able to understand the main idea of what is said. எதை குறித்து சொல்ல வராங்கிறத கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். மெயின் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரைட். as well as specific details. Here are some of the main skills involved in listening, together with a brief description of what each skill involves. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிடிக்டிங் கண்டென்ட். ப்ரிடிக்டிங் அப்படின்னா முன்கூட்டியே அதை அனுமானிக்கிறது. இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே நான் முன்னையே நினச்சேன், நான் முன்கூட்டியே அதை கெஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லையா, இதுதான் ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன்னா முன்னாடி நடக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அல்லது சொல்கிறது, இதுதான் ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்டிங் கண்டென்ட் அப்படிங்கிறது, our knowledge of the world helps us anticipate the kind of information we are likely to hear. When we predict the topic of the talk or a conversation, all the related vocabulary stored in our brains is activated to help us understand what we are listening to. இவ்வளோ அற்புதமாக சொல்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கான்வர்சேஷனோ அல்லது ஒரு செமினாரோ நடந்தால் அதை கவனிக்கிறப்ப அது சம்பந்தமாக நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம பிரெயின் ஸ்டோர் பண்ணியிருக்கு. அந்த வார்த்தைகளை அந்த பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி விடுங்கிறான். பிரெயின் பாருங்க எப்போ ஒரு அற்புதமான ஒரு படைப்பு பாருங்க பிரெயின். ஆல் த ரிலேட்டட் vocabulary stored in our brain, all the relative vocabulary stored in our brain is activated to help us understand what we are listening to. அப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம்னு வைங்களேன், அதை பற்றி பேசுகிறப்ப நம்மளுடைய பிரெயின் என்ன பண்ணுது, அது சம்பந்தமாக நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த வார்த்தைகளை ஆக்டிவேட் பண்ணி விடுது நமக்கு பிரெயின். Depending on the context, a news report, a university lecture, an exchange in a supermarket, one can often predict the kind of words and style of language the speaker will use. கிரிக்கெட் மேட்சாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி லெக்சராக இருந்தாலும் சரி, நியூஸ் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இவங்க அடுத்து இதுதான் பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணணும், தீர்மானிக்கணும். இப்போ பழைய சினிமாவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், ஹீரோயினை வந்து பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அவர் ஹீரோ என்ன சொல்லுவார், உடனே என் கடமையை தான் நான் செஞ்சேன் அப்படிம்பார் இல்லையா. இது வந்து ஒரு வகையான ப்ரெடிக்ஷன். அடுத்து இந்த வார்த்தையை தான் சொல்ல போகிறான், ரைட். ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மைண்டில் ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த டைம் வர்றப்போ நம்ம பிரெயின் அந்த வார்த்தைகளை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு. If you are taking a listening test, skim through the question first and try to predict what kind of information you need to listen out for. A question beginning, how many, will require you to listen for a specific number or quantity of something. ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதுலேருந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வைங்களேன், அந்த பேராகிராஃபில் ஒரு நேம் வந்திருக்குன்னு வைங்க. இந்த பேராகிராஃபில் ஏதாவது ஒரு நேம் ஒன்று வச்சுருக்கிறாங்க, விஜய் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. அந்த பேராகிராஃபில் விஜய்ங்கிற நேம் வந்து எத்தனை தடவை வந்திருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த வார்த்தையை மட்டும் எத்தனை தடவை வருதுன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
இதுதான் ஸ்கிம்மிங். இதுதான் என்னது ஸ்கிம்மிங். இப்போ எதுக்கு இதை செய்கிறோம்? எத்தனை தடவை அந்த வார்த்தை வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ முழுசாக நம்ம அதை படிக்கல, அந்த முழு பேசேஜில் இருந்து தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கணும். புரியுதா? ரைட். அடுத்து நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இமேஜின் யூ ஹாவ் ஜஸ்ட் டர்ன்ட் ஆன் யுவர் டிவி, யூ see a man in a suit standing in front of a large map with a symbol of the sun, clouds and thunder. அதாவது நீங்கள் டிவி ஆன் பண்ணுறீங்க, நீங்கள் டிவி ஆன் பண்ண உடனே ஒரு ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறாரு, கோட் சூட் போட்டு வந்து நிற்கிறாரு. அவருக்கு பின்னாடி இருக்கிறதுல ஸ்க்ரீனில் ஒரு வரைபடம் தெரியுது. அதுக்கப்புறம் என்னது, சூரியன், மேகம், இதெல்லாம் தண்டர், அதாவது இடி இடிக்கிற மாதிரியான அந்த புகைப்படம், இதெல்லாம் பின்னாடி தெரியுது. இப்படி தெரிஞ்சால் என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லிடுவோம், என்னது, வானிலை அறிக்கை சொல்ல வராரு. புரியுதா? இதான் ப்ரொடிக்ஷன். இதான் சொல்கிறாங்க. You see a man in a suit standing in front of a large map with the symbols of the sun, clouds and thunder. What is he about to say? Most likely this is going to be a weather forecast. வெதர் ஃபோர்காஸ்ட்னா என்னது? வானிலை முன்னறிவிப்பு. ஃபோர்காஸ்ட் அப்படின்னா என்னது? முன்னறிவிப்பு, வானிலை முன்னறிவிப்பு. யூ குட் எக்ஸ்பெக்ட் டு ஹியர் வேர்ட்ஸ் லைக் சன்னி. சன்னினா என்னது? சூரியன் அதிகமாக இருக்கக்கூடிய, வெளிச்சமாக இருக்கக்கூடிய, அது வெயில் அடிக்கக்கூடிய இடம் சன்னி. விண்டி, காற்று ரொம்ப அடிக்கக்கூடியது. இது மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் அதில் தொடர்ந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். டாஸ்க் 1, watch or listen to a recorded TV program or clip from your YouTube. Pause after every few sentences. Try to predict what is going to happen or what the speaker might say next. ஏதாவது ஒரு இங்கிலீஷில் பேசக்கூடிய ஒரு வீடியோ ப்ரோக்ராம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ் பேசினதுக்கப்புறம் அதை நிறுத்தி வச்சுக்கோங்க. பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணுறதா நிறுத்தி வச்சுருங்க. பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சென்டென்ஸ் வரும், அடுத்து இந்த சென்டென்ஸ் வரும். நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள், அது கரெக்டாக நமக்கு சூட் ஆகும். அப்படி சூட் ஆகிடுச்சுன்னா நம்ம லிசனிங் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் என்னது? ப்ரிடிக்டிங் கண்டென்ட். இதுதான் ப்ரிடிக்டிங் கண்டென்ட். சரி, ஓகே. இன்றைக்கி அதிக நேரம் எடுத்துருக்குறோன்னு நினைக்கிறேன். இன்றைய கிளாஸை வந்து இதோட முடிச்சுக்கலாம். லிசனிங்கில் ஒரு இன்ட்ரடக்ஷன்லேருந்து ஒரு சில பார்ட் பார்த்துருக்கோம். ஓகேவா? இனி வரக்கூடிய கிளாஸஸில் லிசனிங் பற்றி இன்னும் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் எக்ஸாமுக்கு வரக்கூடிய டெக்ஸ்ட் அப்படியே உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலாக இருக்கும். என் கிளாஸ் போக போக நான் வாசிக்க நீங்கள் கூடயே வாசிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? See you next class.